கொலை பண்ற அளவுக்கு அந்த குழந்தைங்க திங்க் பண்ணுது அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸை பத்தியே யோசிக்கலன்னு தானே அர்த்தம். அதே குழந்தை அடுத்த நாள் போய் ரொம்ப இன்னசென்ட்டா தான் நின்றுருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா கதவே திறக்கலன்னு சொல்லுது. அப்ப அந்த இடத்துல ஒரு குழந்தைய சந்தேகப்படணும்னு யாருக்கு தோணும்? 8வது படிக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு 11வது படிக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாகவும், இந்த பொண்ணு ஐபோனுக்காக அந்த பையனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பைக்குக்காக நகையை திருடி விற்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு டீமை சேர்த்துக்கிட்டு இந்த 4 பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்குன்றது விசாரணையில தானே தெரிஞ்சிருக்கு. நான்லாம் என்னை கேட்டானா இதை சொல்லாம அட்டி வெளுக்கணும்பாங்கல்ல, அது மாதிரிலாம் வெளுக்கணும். டீச்சரை இந்த அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு ஒரு மைண்ட் போயிருக்குன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அடிக்ஷன் டு தி போன் ஆர் வாட் எவர். செந்தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா அவங்க தான் நினைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன் மேம். இந்த சொசைட்டி எங்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நம்ம மனசுல கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபியராகவே இருக்கு. அதுவும் டீனேஜ் பசங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மகாராஷ்டிரால அந்த பையன் 3 மணி நேரம் அந்த கிளிஃப்ல நின்றுருக்கான், எனக்கு நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவங்க அப்பா அவனை பிடிக்க போய் அவங்க அப்பா இருந்ததும் அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டதும். கேரளால 65 வயசு ஒரு முதியவரை 13 வயசு ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து கொலை பண்ண ஒரு விஷயமாகட்டும் சரி. தெலுங்கானால ஸ்கூல் பிரின்சிபல் 2 10th ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து செல்போனுக்காக, எல்லாம் 3மே ஐபோன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இங்க என்ன மேம், ஐபோன்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவா பார்க்கப்படுதா? டெஃபினட்டா ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூவா தான் பார்க்க அந்த பசங்களுக்கு என்ன மேம் ஸ்டேட்டஸ் இஷ்யூ? அது அந்த பசங்களுக்கு அவங்களா உருவாக்கிக்கிட்ட ஸ்டேட்டஸ் இஷ்யூ இல்ல, இது அவங்கள சுத்தி இருக்கிற சொசைட்டி ஏற்படுத்தியிருக்க ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்ன்றது எப்போ வருது? இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் கையில வச்சிருந்தா இது எனக்கு ஒரு பெரிய பிரஸ்டீஜ் சிம்பிளா, இப்போ எப்படி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருந்தா ஒரு பிரஸ்டீஜ் சிம்பிள் ஆயிடுச்சோ, இந்த குழந்தைங்களோட அந்த ஏஜ் குரூப்ல ஓகே ஒரு ஐபோன் வச்சிருக்கியா, புரியுதுங்களா? அந்த குழந்தைங்க பேசிக்கும் போது யூ ஹேவ் திஸ் டேப், யூ ஹேவ் திஸ் போன், அப்படிதான் பேசிக்கிறாங்க. அப்போ ஐபோன்ன்றது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளா குழந்தைங்களுக்கு நடுவுல பார்க்கப்படுது. ஆமா, ஸ்டேட்டஸ் சிம்பிளா பார்க்கப்படுதுன்னா ஆமா, இது ஸ்டேட்டஸ் சிம்பிளா பார்க்கப்படுது. குழந்தைங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கு. இந்த ஹை சொசைட்டி அப்படின்றவங்க வந்து அவங்க ஒரு குழந்தைங்களை வளர்க்குற மனநிலை வேற, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ் நீங்க பிரிச்சு வச்சிருக்கோமே, அப்ப இந்த பாகுபாடெல்லாம் இனிமே இல்லையா? நீங்க அந்த குழந்தைங்களை எந்த ஸ்கூல்ல போட்டிருக்கீங்க, எந்த சொசைட்டியோட பழக விடுறீங்க, எந்த குரூப்ல அவங்களை தெரிய விடுறீங்கன்றதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த குழந்தைங்களுக்கு ஐபோன் பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளா தெரியறதுக்கு காரணம் என்ன? அவங்கள நீங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு மிடில் இன்கமா இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை ஒரு ஹை சொசைட்டில இருக்க நெட்வொர்க்ல படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பேரண்ட்ஸ் என்ன மறக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹை சொசைட்டில இருக்க குழந்தைங்க கொண்டு வர பொருட்கள், அவங்க யூஸ் பண்ற ஃபுட்டா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும், எதுவுமே நம்மளால ரெகுலரா அஃபோர்ட் பண்ண முடியுமா? நம்ம அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டு வளர்ற ஒரு ஃபேமிலியா இருப்போம். ஆனா அவங்களுக்கு அது 2 நாள் எக்ஸ்பென்ஸா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்ல? ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டில பழக விடும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஐபோன் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா நம்மளோட குழந்தைங்களுக்கு ஐபோன்ன்றது அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கறதா அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அனுப்புறது குழந்தைங்க நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிச்சா நல்லா நாளைக்கு லைஃப்ல முன்னேறிடுவாங்கன்ற நினைப்புல தான் பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க. ஆனா அது நடக்கிறது இல்ல. பல இடத்துல என்ன நடக்குது, இவங்கிட்ட இந்த போன் இருக்கு, இவங்கிட்ட இந்த சைக்கிள் இருக்கு, இவங்கிட்ட இந்த ஷூஸ் இருக்கு, எனக்கு அது வேணும். எனக்கு அது கிடைக்காத பட்சத்துல நான் என்ன தவறெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் தவறுகள் ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த தப்பு பண்ணா பெருசா பிரச்சனை ஆகும்ன்ற தெரியற மனநிலையில குழந்தைங்க இருந்ததுங்க. இப்போ அதே தப்பு பண்ணும்போது என்ன ஆயிட போகுது, மாட்ட மாட்டோம்ல, மாட்டினா தானே பாத்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாட்ட மாட்டோம், இந்த மைண்ட் செட் வந்துருச்சு. கொலை பண்ற அளவுக்கு அந்த குழந்தைங்க திங்க் பண்ணுது அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸை பத்தியே யோசிக்கலன்னு தானே அர்த்தம். தெரியாதுன்னு நம்ம எடுத்துக்கணுமா? இங்க பசங்களுக்கு தெரியாதுன்றது நம்ம தெரிஞ்சிருக்கலாம்ப்பா, ஆனா நான் அதுல மாட்ட மாட்டேன்னு நினைச்சிருக்கோம். புரியுதுங்களா? எனக்கு ஓகே, அந்த தாத்தா வயசானவர் அடுத்த நாள் அதே குழந்தை, நீங்க சொன்ன அந்த கேரளா அந்த தாத்தா மர்டர் கேஸ்ல அதே குழந்தை அடுத்த நாள் போய் ரொம்ப இன்னசென்ட்டா தான் நின்றுருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா கதவே திறக்கலன்னு சொல்லுது. அப்ப அந்த இடத்துல ஒரு குழந்தைய சந்தேகப்படணும்னு யாருக்கு தோணும்? புரியுதுங்களா? சோ விசாரிக்க தான் இந்த குழந்தைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், அதாவது 8வது படிக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு 11வது படிக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாகவும், இந்த பொண்ணு ஐபோனுக்காக அந்த பையனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பைக்குக்காக நகையை திருடி விற்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு டீமை சேர்த்துக்கிட்டு இந்த 4 பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருக்குன்றது விசாரணையில தானே தெரிஞ்சிருக்கு. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நம்ம பார்க்கும்போதே ஒரு குழந்தை இந்த பிரச்சனையை பண்ணிருக்கோம்னு யாரால யோசிச்சிருக்க முடியும்? அப்ப இந்த ஃபேமிலியோட ஒரு ரோல் என்ன இந்த இடத்துல? ஃபேமிலியோட ரோல் டைம் கொடுக்காதது குழந்தைங்களுக்கு. நீ பணத்துக்காக ஓடி 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 உழைக்கணும்னு நினைக்கிறியே தவிர அந்த பணத்தை யாருக்காக உழைக்கிறன்ற ஒரு சிந்தனையே இல்லாம போயிடுச்சு. நீங்க உழைங்க, ஆப்வியஸா அதுதான் இப்போதைக்கு இருக்கிற கால கட்டாயம் அதுதான்.
ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது, எந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த அந்த 8வது படிக்கிற குழந்தைக்கு ஒரு 11வது படிக்கிற பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அந்த பேரண்ட்ஸ்க்கு ஏன் தெரியல. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, எங்க போகுது, பக்கத்து வீட்ல தாத்தா கிட்ட வீட்ல விளையாட போகுதுன்னு தான் நீ நினைக்கிற. அத தவிர திங்க் பியாண்ட். யாருமே வந்து அவங்க குழந்தைய அவங்க சந்தேகப்பட்டு பார்க்க போறது இல்ல. எக்ஸாக்ட்லி அப்படிதானே மேம் இருப்பாங்க. பார்க்க போறது இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகறதுக்கு அப்ப அந்த இனஃப் டைம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க குடுக்கல. இல்லையா, அவங்களுக்கு அந்த டைம் வந்து இல்ல ஃபர்ஸ்ட். அதாவது வேலை செய்யறதுனால முதல்ல டைம் இல்ல. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது, என்ன செய்யுது, அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, அது எங்க போய் விளையாடுது, யார் கூடலாம் பழகுதுன்ற இம்பார்ட்டன்ஸை நீங்க புரிஞ்சுக்கல ஆஸ் பேரண்ட்ஸ். இதை தவிர டீச்சர்ஸ் அவங்க போற ஸ்கூலா இருக்கட்டும், அங்க சொல்லிக் கொடுக்குற விதங்களா இருக்கட்டும், அது என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, வாட் டு யூ டூ இன் ஸ்கூல் டுடேன்னு கேட்கறதுக்கெல்லாம் கூட இப்ப பேரண்ட்ஸ்க்கு டைம் இல்ல. மேம் இந்த ஐஃபோன்ன்றது இப்போ ஸ்டேட்டஸ் இஷ்யூவா அப்படின்றத நான் கேட்டேன். அந்த ஸ்டேட்டஸ் வந்து ப்ரெஷரு முன்னாடி வந்து அக்கம் பக்கத்துல ரிலேஷன்ஸ் வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம இப்படி பண்ணணும், இல்லை வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கணுன்றது போய் இப்போ இந்த ஊருக்கு போய் அவங்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க. நானும் அந்த ஊருக்கு போய் அந்த ரீல்ஸை போடணும், அதை வந்து நான் ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்றது இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆரம்பிச்சு எங்கே போனாலும் இது ஒரு சர்வ சாதாரணமாக இருக்கு. இது வந்து ஒரு 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 ஏஜ் குரூப்புக்குன்னு நம்ம சொல்லலாம். குழந்தைங்களுக்கு என்ன அந்த மாதிரியான ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்குன்றது எனக்கு புரியலையே. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கேப்பா. நீங்க வந்து முன்னாடி எல்லாம் வந்து என்ன ஊட்டி கூட்டிட்டு போனாங்க எங்க அப்பா அம்மான்னு சொல்லும்போது, நம்ம கிட்ட வந்து என்னைய நீ ஊட்டி கூட்டிட்டு போன்னு கேட்கும். இன்னொரு குழந்தை அவன் வந்து பேட்டா ஷூ போட்டிருக்கான், எனக்கும் இந்த ஷூ வாங்கிட்டு போ. ஸோ பீரியட் தான் மாறி இருக்கு. அவங்க டிமாண்ட்ஸ் மாறல. இப்ப பீரியடுக்கு ஏத்த மாதிரி அவன் ஐபோன் வச்சிருக்கான், எனக்கு ஐபோன் வாங்கி கொடு. அவன் ஜப்பான் டூர் போறான், எனக்கு ஜப்பான் டூர் கூட்டின்னு போ. இட்ஸ் த சேம் திங். என்ன இன்டென்சிட்டி ஆஃப் ஆஸ்கிங், இன்டென்சிட்டி ஆஃப் கெட்டிங் இன்டு இட்ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது முன்னாடி இந்த குழந்தைங்கள கொஞ்சம் மிரட்டுற தோணியில டீச்சர்ஸும் பேசுவாங்க, பேரண்ட்ஸும் பேசுவாங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. நோ சொல்லி பழகவே இல்லை நீங்க. அதாவது நிறைய குழந்தைகள் கிட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், நோ சொல்லி பழகணும். நோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் திஸ்ன்னு சொல்லி பழகணும். ஆனா நோ சொன்னா அவன் பாட்டு ஏதாவது பண்ணிக்க போறானோன்ற பயமும் இப்ப ஆமா நிறைய மேம். இருக்கு. இப்போ இந்த பசங்க இப்போ நீங்க நோ சொல்லி பழகணும்ன்றீங்க. இதே மகாராஷ்டிரா கேஸ் எடுத்துக்கோங்க. என்னால முடியாது, என்னோட வருமானத்துல என்னால இந்த பைசா கொடுக்க முடியாதுன்னு அந்த அப்பா சொல்லியிருக்காரு. இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு. இந்த பையன் ஐபோன் வாங்கிட்டான், என்னால இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த பையன் மிரட்டி 3 மணி நேரம் நின்று மொத்த ஃபேமிலியும் இறந்திருக்கே. நோ சொன்னதுனால தானே. நோ எப்ப நீங்க சொல்லிருக்கீங்க? 19 வயசுல. நோ நான் எப்ப சொல்லணும்ன்றேன்? 3 வயசுலயே சொல்லுங்கங்கிற. பழக்குங்க குழந்தைங்களுக்கு. நோனா ஓகே, இதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இது எப்போ நமக்கு நடக்கும், நம்ம சரியா இருந்தா நடக்கும். நான் ஹோம்ஒர்க் பண்ணாதான் எங்க அம்மா இந்த சாக்லேட்டே வாங்கி கொடுப்பாங்க. நான் ஒழுங்கா சாப்பிட்டாதான் என்ன டிவி பார்க்க விடுவாங்க. அந்த நோவை நீங்க சின்ன பிள்ளை இந்த 5ல விளையாதது 50ல விளைய வைக்க முடியாதும்பாங்க இல்லையா? இப்ப 19 வயசுல நோ சொல்லி யாரோட தப்பு அது? அது ஒரே பையன் வேற நான் அந்த கிளிப்பிங்ஸ்ல பார்த்தேன். ஸோ ஆப்வியஸா அந்த பேம்பர்டு சைல்டு த கோர்ன்றதை நீங்க பார்த்திருக்கீங்க. நான்லாம் என்ன கேட்டேன்னா இதை சொல்லாம தெரியல, அடி வெளுக்கணும்பாங்கல்ல, அது மாதிரிலாம் வெளுக்கணும். நம்ம வந்து மிரட்டியே குழந்தைங்களை அடிச்சாலும் உடனே குழந்தைங்களுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இங்க தானே மேம் கொடுக்கப்படுது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்லயோ வெஸ்டர்ன் ஸ்டைல்லயோ நம்ம கண்ட்ரி இருக்கானா இன்னும் கிடையாது. அடிச்சாங்க, மிரட்டாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸே அவன் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி விடுறான். அதை நான் சொல்றது கல்யாணம் பண்ணி என் புருஷன் அடிச்சிட்டான்றதே போலீஸ்காரன் கூப்பிட்டேம்மா இப்படிதான் குடும்பம் இருக்கும் போங்கன்றான். ஒரு அம்மா ஒரு அப்பா வந்து குழந்தைய மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு அது சீரியஸ் இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். விசாரிக்கிறவங்க யாரும் வந்து ஏலியன்ஸ் கிடையாது, அங்க இருக்கிறவங்களும் ஹியூமன்ஸ் தான். ஒரு குழந்தைய அடிக்கிற அளவுக்கு போயிருக்கா, ஆமாப்பா இந்த மாதிரி பண்ணா அதனால மிரட்ட வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்றதுல ஒன்றும் see as long as the offense, இது வந்து இது ஒரு அஃபென்ஸ்னே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ப்ரிகாஷியஸ். இந்த மாதிரி சூசைட் வராம தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நோ சொல்லி பழகணும்ல, மிரட்டணும்னு நான் சொல்றது. ரொம்ப அக்ரெசிவா ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அக்ரெசிவா மிரட்டுவாங்க. கொஞ்சம் மனுஷத்தன்மையே இல்லாம நடக்கிற பேரண்ட்ஸ்லாம் நான் கூட பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்க குழந்தை நிஜமாவே ஒரு அடுத்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க தயார் பண்ணணும், மைண்ட்ஃபுல்லி அவங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னா அந்த நோ சொல்றதே எவ்வளவு டாக்டிக்கலா நீங்க ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண. மோர் தென் சில்ட்ரன், பேரண்ட்ஸ் நீட் லாட் ஆஃப் ட்ரைனிங். உன் குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னு நினைக்கிறியா, பேரண்டிங் தெரிஞ்சுக்கோ. நீ எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கலாம், எடுத்தது எனிபடி ஃபார் தட் மேட்டர் அடிச்சிருப்போம், திட்டிருப்போம். அதை எப்படி பண்ணணும், எந்த வகையில பண்ணா அந்த குழந்தை கேட்கும்ன்றத முதல்ல பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். டிசிப்ளின்டு ஒரு கிட்டா ஒரு குழந்தைய வளர்க்கறது இந்த சொசைட்டில நான் கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சர் நீங்க சொல்ல வரீங்களா? வெரி ட்ரூ. ஆமா, நிறைய கரெக்டான கேட்டிருக்கீங்க. ஏன்னா டிசிப்ளின்டா ஒரு சைல்டு கொடுக்கறது எவ்வளோ பெரிய டாஸ்கா இருக்குன்றது இப்ப இந்த எக்ஸ்போஷர் டு சோஷியல் மீடியால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணுது, டீன் குழந்தைங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல அப்படின்றது நம்ம வெட்டு வெளிச்சம் போட்டு காமிக்கிறோம். அப்ப டிசிப்ளின்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம வந்து இட் இஸ் நாட் நியூ. இதே ப்ராப்ளம் முன்னாடியும் இருக்கு. when character is lost everything is lost. காசு சம்பாரிச்சுக்கலாம், என்ன வேணா சம்பாதிக்கலாம். ஹெல்த் வந்து ஏதோ போயிடுச்சு, திரும்ப ஹெல்த் நீ ரீபூட் பண்ணும். கேரக்டர் போயிடுச்சுன்னா
எப்படி திரும்ப கொண்டு வருவ? ம். அப்ப இந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் ஒரு கிளிஃப்ல போய் நின்னு என் அப்பா அம்மாவை மிரட்ட முடியும்ன்றது யார் சொல்லி கொடுத்திருப்பான்னு அப்ப இதுக்கு நினைக்கிறீங்க? முன்னாடியான இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்குமா? ஏற்கனவே அந்த பையன் ஏதாவது சொல்லி மிரட்டி இருப்பான். மிரட்டி மிரட்டி நிறைய காரியத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட சாதிச்சிருப்பான். இது வந்து எக்ஸ்ட்ரீம். நம்ம இந்த மாதிரி மிரட்டினா மட்டும் தான் நடக்கும்னு அந்த பையன் மைண்ட்ல போயிருக்கும். அவனும் விழணுன்ற இதுல போயிருக்க மாட்டான். மிரட்ட தான் போயிருப்பான். இவங்க அப்பா தாவி பிடிக்கவும் அது அது இட்ஸ் நாட் அ சூசைட் ஃபார் த சைல்டு. இட்ஸ் ஆக்சுவலி சூசைட்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் பார்த்து தெரிஞ்சு விழுவாங்க. இவங்க 2 பேரும் தெரியாம தான் விழுந்திருப்பாங்க. அந்த பையன் மிரட்ட தான் நின்றுப்பான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா மேம். சோ 3 ஹவர்ஸ் வந்து ஒரு பையன் கிளிஃப்ல நிக்கிறான், மிரட்டுறான் அப்படின்னா, மொத்த சொசைட்டியே வந்து அங்க நிக்குது. அவன கன்வின்ஸ் பண்ண பாக்குது. உனக்கு நாங்க மொபைல் வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை 3 ஹவர்ஸ் எப்படி மேம் அவனுக்கு அந்த ஒரு ஸ்டபர்னஸ் இருந்திருக்கும்? அந்த அளவுக்கு வாட் கைண்ட் ஆஃப் a strong person he is அந்த then? அளவுக்கு அடமெண்டா வளர்ந்துருப்பான்ப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்கும் அடம் பிடிச்சு அடமெண்ட்ன்றது ஒண்ணும் இல்ல. அடம் பிடிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப குழந்தை பசின்னா அழுது சாதிக்குது. அழும்போது ஓகே அதுக்கு பசிக்குதுன்னு தெரியுது. நல்ல விஷயத்துக்காக ஒரு குழந்தை அடம் பிடிக்கும் போது எந்த பேரண்ட்ஸும் அதை வந்து தப்புன்னு சொல்றது இல்ல. இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு அடம் பிடிக்கும் போது அதை நீங்க அப்பயே அதை தட்டி கேட்காம, அதை கேள்வி கேட்காம, அதை வந்து அப்படியே ஓகே குழந்தை அழுகுறான், சில குழந்தைங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாய் வாங்கி தரலையேன்ட்டு ரொம்ப அந்த ஒரு மூச்சு வாங்குற அளவுக்கு வீசிங் ஆமா, வர அளவுக்கு அழும். ஆமா. அந்த டைம்ல எல்லாம் வந்து என்ன நடந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஃப்ரம் த பிகினிங் நம்ம அந்த மாதிரி அந்த குழந்தைய அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம். அவன் அடம் பிடிச்சிருப்பான், இல்ல மிரட்டி இருப்பான். இந்த பேரண்ட்ஸ் அதை சரின்னு பண்ணியிருந்திருப்பாங்க. விச் வாஸ் அ பிகெஸ்ட் பிளண்டர் வாட் தே டிட். இது வந்து அவனுக்கு மட்டும் பெரிய தண்டனை இல்ல, அவங்க அப்பா பெத்தவங்களுக்கும் அது பெரிய தண்டனையா முடிஞ்சிருச்சு. லா சைட்ல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இங்க நீங்க யார ப்ளேம் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸா, சொசைட்டியா, இல்ல ஸ்கூலா? ஃபர்ஸ்ட் நான் வந்து பேரண்ட்ஸை தான் சொல்லுவேன். ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி அதை நோ சொல்லி பழக்கிருக்க மாட்டாங்க. பீயிங் அ சிங்கிள் சைல்டு ரொம்ப பேம்பரிங் இருந்திருக்கும். செகண்ட் டெஃபினட்டா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா சொசைட்டியை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஐஃபோன்ன்றது பிரஸ்டீஜ் சிம்பிள்னு யாரு கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட்? ஸோ அதை யூஸ் பண்றவங்க, அதை அட்வர்டைஸ் பண்றவங்க, த சொசைட்டி வாட் யூ லிவ் இன். ஆப்வியஸ்லி அவங்க தான் அதை பிரஸ்டீஜ் சிம்பிள்னு கொண்டு வந்து. எப்படி ஒரு ரோல்ஸ் ராய்ஸை வந்து இதுதான் என்னோட பிரஸ்டீஜ் சிம்பிள், ரோல்ஸ் ராய்ஸை வந்து யாரும் நான் வந்து நிறைய ஆட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரும் வந்து ஆடு குடுக்குறாங்கன்னா அதுல 50 பேர், ஒரு பஸ்ஸுக்கு ஆடு குடுக்குறாங்கன்னா 50 பேர் உட்காந்து போகலாம். நான் வந்து 2 2 சீட் இருக்கலாம், நான் உட்காந்து ஆடு கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ப்ரைடும்பா. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு 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 பிக்சரை முதல்ல கொண்டு வந்தது யாரு? சொசைட்டி. இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்தது யாரு? இந்த சொசைட்டி. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் அன் ஐஃபோன்னுட்டு அந்த குழந்தை மைண்ட்ல இருந்திருந்தா முதல்ல அந்த அந்த விஷயத்துக்காக என் அப்பா அம்மாவை மிரட்டணும்னு அது தோணி இருக்குமா? இல்ல இந்த கேரளா பொண்ணு அந்த தாத்தாவை கொல்ற அளவுக்கு போயிருக்குமா? ஜஸ்ட் நத்திங். இதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது. இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ ஃபோன். இப்ப என்னவா இருந்தாலும் இது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள்லாம் கிடையாதுன்னு அந்த குழந்தைங்க மைண்ட்ல அது கரெக்டா நம்ம ஒரு சொசைட்டி திணிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய விஷயமாவே இருந்திருக்காது. மேம் இப்போ இது பேசிட்டு இருக்கும்போது தெலுங்கானால அந்த ரூபா ரெட்டி பிரின்சிபல 2 10th ஸ்டாண்டர்ட் பசங்க கொலை 23 இடத்துல, ஐ டோன்ட் நோ 23 ஆர் 27, 23 இடத்துலயோ 27 இடத்துலயோ கத்தி குத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன இல்ல கேள்வி கேட்கணும்னே எனக்கு தெரியல. அந்த குழந்தை வந்து எனக்கு ரெண்டுமே 10th ஸ்டாண்டர்ட் பசங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைங்க சரியான மனநிலையில இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஒரு டீச்சரை இந்த அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு ஒரு மைண்ட் போயிருக்குன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அடிக்ஷன் டு தி போன் ஆர் வாட் எவர். இட்ஸ் ஷுட் பி மென்டல் ஸ்டெபிலிட்டி ஆல்சோ. அந்த குழந்தை வந்து ஸ்டேபிளாவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஹிஸ்ட்ரி. அந்த 2 பசங்களோட ஹிஸ்ட்ரி நீங்க என்னன்னு பார்க்கணும், அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும், என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்கணும், வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். 10வது படிக்கிற குழந்தைங்கன்னு சொல்றீங்க. இப்ப இந்த காலத்துல வந்து எவ்ரிதிங் இஸ் ரெடிலி அவைலபிள்பா. ஸோ கரெக்டான இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன் இதை நடந்துச்சுன்னு சொல்லி, பிகாஸ் இட் கேனாட் ஜஸ்ட் ஹேப்பன் பிகாஸ் அந்த யாராவது எனக்கு வந்து இதை பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுனால யாருமே இதை ப்ரொவோக் பண்ணிலாம் நடக்காது. இந்த அளவுக்கு ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு செயல் பண்ணுதுன்னா அந்த குழந்தைங்களோட மனநிலை அங்கேயும் ஐபோன் 1.5 லட்சம் ரூபாய் அதாவது அந்த பைசா கேஷ் வந்து இந்த பசங்களோட பேக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்போ இவங்க ஃபேமிலி வந்து வீட்ல இந்த பசங்களை என்ன மாதிரி மேம் மானிட்டர் பண்ணியிருப்பாங்க? மானிட்டரிங்கே இருந்திருக்காதுப்பா. அப்படியே மானிட்டர் பண்ணியிருக்க நேரத்துல அவங்க ரொம்ப குட் சைடை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா தப்புன்னு தெரியும் போது ஆப்வியஸா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு லெவலுக்கு மேல மிரட்ட முடியாது. அப்படியே இருந்தாலும் என் பையன் இவ்வளவு தூரம்லாம் போகக்கூடிய சான்ஸே கிடையாது அப்படின்ற மனநிலையில தான். ஆமா, பேரண்ட்ஸால வந்து டக்குன்னு என் குழந்தை, நீங்க தப்பு பண்ற குழந்தையவே கூட நீங்க அந்த பேரண்ட் கிட்ட போய் சொல்லுங்க, முதல்ல நம்ப மாட்டாங்க. அவங்களா பாக்குற வரைக்கும் அந்த இன்சிடென்ட்டை வந்து அதாவது ஃபுல்லா தீரா விசாரிக்கிற வரைக்கும் என் பையன் தப்புன்றதே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்க பசங்க எல்லாம் ஆப்வியஸா வந்து நீங்க இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாக்கு ஓஹோ என் பையன் இதெல்லாம் செய்வானான்னு அது அந்த அதிர்ச்சியிலிருந்து முதல்ல பேரண்ட்ஸ் வெளில வந்திருக்க மாட்டாங்க. தே வில் ஸ்டில் பி அண்டர் ட்ராமா. ஐயோ என் பையனா பண்ணா, அவங்களால நம்பவே முடியாது.
ஸோ அவங்களுக்கு என்னன்னா அவங்க குழந்தைங்கள ஒரு நல்ல ஒரு சைடாவே பார்த்திருப்பாங்க. தேர்ஸ் அதர் சைட் டு இட். அந்த அதர் சைடு எதனால வருதுன்ற புரிதலே அவங்களுக்கு இருக்காது. அந்த அதர் சைடு எதனால வரலாம், திரும்ப நான் சொன்ன மாதிரி தான், யூனோ சொசைட்டி பேஸ்டு, சோஷியல் மீடியா, உங்களோட ஃப்ரெண்டு, சி ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். நம்ம ஒரு ஃபேக்டரை இதை நிறுத்தவே முடியாது. சோஷியல் மீடியா நம்ம இங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோமே தவிர, ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் எல்லாருமே பண்றாங்கன்றத பேசிட்டு இருக்கோமே தவிர, என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அகைன்ஸ்ட் சோஷியல் மீடியான்றதை யாருமே பேசலையே. இப்போ சோஷியல் மீடியா நான் சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதுல நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணணும்னு கேட்டாலும் உங்களுக்கு பதில் வந்துருது. ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னா, இந்த 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 சுச்சுவேஷன் இப்படி நடக்க போகுது, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்க பிளான் பண்ணியிருந்துங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ அதுக்கு உண்டான பதில் அந்த சோஷியல் மீடியால இருந்தே வந்து, சோஷியல் மீடியா இந்த சென்ஸ் ஏஐல இருந்தே காமிக்குது. அப்படி காமிக்கும் போது இத பத்தின கான்சிக்வன்ஸ் என்னன்றது அந்த குழந்தைங்க பார்த்திருக்காது. எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமே தவிர, இதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது அந்த குழந்தைகள் கவனிச்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. இப்ப அண்டர் 18 நான் இங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்க ஸ்கூல்ஸ்ல மொபைல் நாட் அலவுட் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் இங்க செட் பண்ண முடியுமா, முடியாதா? லீகலி இது அது பாசிபிளா? இப்ப லீகல்ன்றதை விட இது வந்து மென்டல் ஹெல்த் ஆஃப் தி சில்ட்ரன் இல்லையா. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட், டு பி வெரி ஃப்ரங்க். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்கூல்ஸ்ல யூ கேனாட் கேரி யோர் மொபைல் ஃபோன்ஸ் டு தி ஸ்கூல். பட் அதை கேக்குதா குழந்தைங்க? சைலண்ட் மோட்ல போட்டுட்டு ரகசியமா எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு தானே இருக்குங்க. புரியுதுங்க? நான் ரூல்ஸ் என்னால இம்போஸ் பண்ணிட முடியும், பட் ரூல்ஸை நீ ஃபாலோ பண்றியா? கொலை பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தெரியும் இல்லையா? பட் ஆர் யூ ஃபாலோவிங் இட்? மாரல் வேல்யூஸ்ன்றது ஒரு விஷயம் இங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது நிறுத்தப்பட்டுடுச்சு. அதோட பெரிய ஒரு இம்பாக்டா இருக்குமா மேம்? மாரல் வேல்யூஸை மட்டும் சொல்லாம இந்த மாரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன நடக்கும்ன்றதையும் சொல்லி தரணும்பா ஸ்கூல். அது நிறைய ஸ்கூல் பண்றது. ஏன்னா நான் சின்னப்பெல்லாம் எனக்கு ஸ்கூல்ல ஹெல்மெட் போடலன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கே தவிர, அதை தாண்டி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்னதான் சொல்லி கொடுக்க கூடாது. குட் டச்ல இருந்து பேட் டச்ல இருந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணுமா மேம்? இல்ல, கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறத விட நான் என்ன சொல்லணும்னா, இது நம்ம தேவையில்லாம இன்ஃபர்மேஷனும் தப்பு தான், ஓவர் இன்ஃபர்மேஷனும் தப்பு தான். நீ பேசிக்ஸ் என்னன்றது சொல்லிக் கொடுங்க. குட் டச் பேட் டச் தான் சொல்றீங்க, அதுல இருக்க எல்லா விஷயமும் சொல்லி தரீங்க. இது பேசிக்கா அப்படி டச் பண்ணா தப்பு பண்றீங்க. ஆனா அந்த குட் டச் பேட் டச் மட்டுமா நடக்குது குழந்தைங்களுக்கு? அதை மீறி அதை தாண்டி நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நடக்குது. ஸோ we are only talking about the basics. ஏன்னா தேவையில்லாத இன்ஃபர்மேஷனும் சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ட்ராமா. இப்போ டாக்டர் படிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க ஒரு வியாதியை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த வியாதியை பத்தி சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்கின் அலர்ஜின்னு இருக்குன்னா, நமக்கும் ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சோன்னு ஒரு ஃபீல் வரும். இப்போ ஒரு லாயரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு கேஸை பார்க்க போறவங்க, ஓஹோ அப்ப இவரும் இதனாலதான் இப்படி நம்ம கிட்ட பேசியிருப்பாரோ, பர்சனலா நிறைய எஃபெக்ட் ஆகும். அதேதான் குழந்தைங்க, அது இட்ஸ் ஜஸ்ட் ப்ளூமிங் ஸ்டேஜ். அந்த டைம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துடக்கூடாது. பட் பேசிக் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் இந்த சொசைட்டி. இப்போ ஜென்ரலா ஸ்கூல்ஸ்ல ஜென்ரல் நாலேஜ் பத்தி ஒரு கிளாஸ் இருக்கும். நம்ம ஜென்ரல் லாஸை பத்தி, ஜென்ரல் இஷ்யூஸை பத்தி, அதையும் பத்தின்னு ஒரு கிளாஸ் எடுங்க. குழந்தைங்களுக்கு அதோட விழிப்புணர்வை கொண்டு வாங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து காட்டு, டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வி வில் டெல் அபவுட் யூ அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராவர்பா நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தப்பு பண்றாங்க. யார் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்றதை எப்படி மேம் கண்டுபிடிக்கவே முடியாது? கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஏன்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட்டிட்டு வரும்போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன பார்ப்போம்? அதுங்க எப்படி பேசிக்குதுங்கலாம் பார்க்க மாட்டோம். நம்ம கிட்ட ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க, எப்படி, அதாவது ஒரு நார்மல் வே ஆஃப் டாக்கிங்கை தான் பார்ப்போம். நம்ம எப்பவுமே ஒரு குட் சைடை மட்டும் தான் பார்த்திருப்போம். அதுங்களுக்கு நடுவுல பேசுற கான்வர்சேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படி இருக்காது. The way they talk is totally different. இதை வந்து நான் ஒரு ரீசெண்ட் ஆர்டிக்கல்ல வாசிக்கும் போது, பேரண்ட்ஸ் முன்னாடி அழகா தான் பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பேசுவாங்க. இதுவே அப்படியே பேக்ல போய் பேசும்போது பாக்குறேன், எல்லாமே யாரையாவது பத்தி குத்தம், கெட்ட வார்த்தையில. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். ஸோ நான் என்ன சொல்றேன், ஒரு பேரண்டா வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியாதானா? பண்ண முடியாதுதான். We cannot identify what they are doing is right or not, because in front of me they are being good. இப்போ நீங்களும் நானுமே வந்து நாலு பேர்ட்ட பேசும்போது ஃப்ரண்ட்ல வந்து நல்ல விதமா தான் பேசுவோம். ஆனா பேக்ல நமக்கு இருக்கிற டயர்ட்னஸோ, நம்மளுக்கு இருக்கிற கோவங்களோ நம்ம அவங்க முன்னாடி காமிக்க மாட்டோம். சேம் திங் அப்ளைஸ். அவங்க அந்த குழந்தைங்க அவங்களோட நல்ல விஷயங்களை மட்டும்தான், ஓகே நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கோம், எப்படி இருக்கீங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் போகும். அதுங்க பேசும்போது தான் போய் பார்க்கணும் அதுங்க எதை பத்தி எல்லாம் பேசுதுங்கன்ட்டு. அது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஸ்கூல்ஸ்ல இப்படி இருக்கும்போது இவங்க காலேஜ் ஒர்க்னு போகும்போது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல என்டர் ஆவாங்க? ஸ்கூல்ஸ்ல ஆப்வியஸா இப்ப இந்த பிரஸ்டீஜ் சிம்பிள்லாம் யோசிக்கிற அளவுக்கு வளர்ந்துச்சுங்க குழந்தைங்க. பிகாஸ் they live in a society where few of the parents live abroad. புரியுதுங்களா? குழந்தைங்க இங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வளர்றாங்க. அப்ராட்ல இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் என் குழந்தைக்கு எனக்கு எது இல்லைன்னு இருந்துச்சோ எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்கணும். ஸோ இந்த ஐபோன் எல்லாம் அப்படிதான், ரொம்ப சாதாரண விஷயமா அங்கேருந்து வாங்கி தள்ளி இங்க அனுப்பிடுறது.
குழந்தைங்களுக்கு. அந்த அப்பா அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க, வாங்கி கொடுத்துடுறாங்க. இங்க இருக்கிற அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? சோ பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, அவசியம் இல்லாதத முதல்ல குழந்தைங்களுக்கு நீங்க எவ்வளவு வசதியா இருந்தாலும் குடுக்காதீங்க. என்ன தேவையோ அத குடுங்க. ம். நீங்க உங்களால 3 வேளை சாப்பிடுறத ஒரே வேளை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதையே உங்க பசங்களுக்கும் அப்ளை பண்ணுங்க. அவனுக்கு தேவையில்லாத விஷயத்த முதல்ல குடுக்கறத நிறுத்துங்க. ஐ அம் சேயிங் ஹூ கேன் ஈவன் அஃபோர்ட் பண்றவங்களையும் சொல்றேன் நான். அவங்க கிட்ட சொல்ற ரிக்வெஸ்ட். ம். உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், உங்க குழந்தைகளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும்னு தெரிஞ்சாலுமே ட்ரை டு அவாய்ட். ஏன்னா இது உங்க பசங்கள மட்டும் இல்ல, உங்க பசங்க கூட இருக்க பியர்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ம். என்னால முடியுன்ற ஒரு விஷயத்த பண்ணும்போது, அது இன்னொரு குழந்தையும் அது பக்கத்துல இருக்கு. அந்த குழந்தை அத பார்த்து ஆசைப்படும். அப்ப என்ன ஆகும்? ஒண்ணு முதல்லலாம் இன்னொரு குழந்தைகிட்ட இருந்து திருடிட்டு போகும். நல்ல பென்சில் இருக்கு, நல்ல ரப்பர் இருக்குன்னு திருடிட்டு போகும். இப்ப அது பண்ண முடியல. திருடக்கூடாதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இப்ப இது என்ன பண்ணுது? அடுத்த லெவல் போயிடுது. இவங்க கிட்ட இருந்து எடுத்தா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல அவன் என் ஃப்ரெண்டு, நான் பண்ணக்கூடாது. சோ என்ன கான்சிக்வன்ஸ்ன்னு தெரியாமயே தப்பு பண்ண ஆரம்பிக்குதுங்க குழந்தைங்க. ஸ்கூல்ஸோட ரோல் என்ன மேம்? ஸ்கூல்ஸோட ரோல் வெறும் கவர்மெண்டோட ரோல் என்ன மேம்? கவர்மெண்டோட ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஆல் த ப்ரிகாஷன்ஸ். இந்த மாதிரி இருக்கு பேரண்டிங், அதாவது எனி பேரண்டிங் ஃபார் தட் மேட்டர், ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் தட் மேட்டர், அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இதுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்கு கவர்மெண்ட்டும் ஸ்கூல்ஸும் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கு. இந்த எல்லா ஸ்கில்லும் எடுத்துமே அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஃப்ரீ டைமை குறைங்க. எவ்வளோ முடியுமோ குறைங்க. நீ இப்ப கண்டினியூஸா ப்ரெஷர் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்ல. புட் தெம் இன்டு ஆக்டிவிட்டிஸ், புட் தெம் இன்டு சம்திங் விச் தே கேன் ஆக்கிபை தேர் மைண்ட் இன்டு சம்திங் எல்ஸ். அதை விட்டுட்டு ஃபோன் டைமை குறைங்க. அது இந்த அதனால தான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த டைம் இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது. ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கட் பண்றதுக்காக அந்த குழந்தைங்க என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அந்த அது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அந்த குழந்தைகிட்ட கொடுக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுன்றது இட்ஸ் கலெக்டிவ் எஃபர்ட். யாரா ஒருத்தர் டிசைட் பண்ணலாம் முடியாது. ஃபைன் மேம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் இந்த சொசைட்டியை ஒரு பேடா, அதாவது இதை விட ஒரு மோசமா இந்த சொசைட்டி போக முடியாதுன்ற ஒரு இது மாதிரி இந்த குழந்தைங்க இதுலயே ட்ரக் கல்ச்சர் வந்துடுச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த மாதிரி கொலை பண்ற அளவுக்கெல்லாம் உங்களோட மைண்ட் திங்கிங் போகும்போது உண்மையாவே அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆக போகுதுன்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்களும் ஷேர் பண்ணீங்க. இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்தும் அப்படின்றத நான் நம்புறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தேங்க்யூ.